அன்பானவர்களே வணக்கம். காட் பிளஸ் யூ ஆல். அமெரிக்காவின் கழுகு பார்வையில் பிக்காக்ஸ் மவுண்டன். ஸோ ஈரானுடைய இந்த பிக்காக்ஸ் மவுண்டனை குறித்த ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். அதை குறித்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. நட்டன்ஸ், ஃபோடோ, இஸ்வஹான் இவைகளெல்லாம் தாண்டி இப்பொழுது ஈரானுடைய அந்த அணுசக்தி மையம், யுரேனியம் என்ரிச்மெண்ட் சென்டர்ஸ் பிக்காக்ஸ் மலையில் கிட்டத்தட்ட 1600 அடி ஆழத்தில் அது நடைபெறுவதாகவும் உலக அளவில் அது எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. ஆகையினால அதை தகர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் ட்ரம்ப் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். இன்னும் இவ்வளவு நாள் யுத்தங்கள், இவ்வளவு நாள் தகர்ப்பு வேலைகள் நடந்த பொழுதும் ஈரான் கைவசம் உள்ள அந்த யுரேனியத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆட்சியை இன்னும் மாற்ற முடியவில்லை. தற்போது ட்ரம்ப் அவர்களுடைய மனநிலைமை என்று பார்க்கும் பொழுது அமெரிக்கன் இராணுவ வீரரை நேரடியாக அங்கே தரையிறக்காமல் ஈரானை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம், கட்டுப்படுத்தலாம் என்கிற நிலையில ட்ரம்ப் அவர்கள் செயல்படுகிறார்கள். இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கிறது. அதனால தான் ஹார்முஸ் நீரிணையில் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்களாக இரவு நேரங்களிலே குண்டு வீச்சுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிக்காக்ஸ் மவுண்டனில் நம்ம பார்க்கும்பொழுது சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் காம்ப்ளெக்ஸ் என்கிற ஒரு காம்ப்ளெக்ஸே அங்கே இயங்கி வருகிறது. காசாவிலும் அடியில் குழி தோண்டி போனார்கள், லெபனானிலும் அப்படிதான் அடியில் குழி தோண்டி போனார்கள். இந்த பிக்காக்ஸ் மவுண்டனுக்கு இருவழி பாதைகள், அதே பிற ட்ரக்குங்கள்லாம் உள்ள போகிறதும் வரதும் மாதிரி இருவழி பாதைகளை அமைத்திருக்கிறார்கள். இந்த இருவழி பாதைகளுக்குள்ளாக அவர்கள் உள்ளே சென்று அங்கிருந்து பல வழி பாதைகள் போகிற மாதிரி அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அது இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்குது. அங்கே யுரேனியம் என்ரிச்மெண்ட் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஐஏஇக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காதபடினால அதை உடைப்பதற்கும் தகர்ப்பதற்கும் ட்ரம்ப் அவர்கள் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். பிக்காக்ஸ் மவுண்டனை அடித்து உடைப்பதுமான விஷயம் ஒரு ஃப்ளாஷ் பாயிண்டாக இந்த நாளில் போய்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் அதை நேரடியாகவும் சொல்லியிருக்கிறார். We are going to take out Pickaxe Mountain. Tell the Iranians to be ready என்கிற வார்த்தை. நாங்கள் பிக்காக்ஸ் மவுண்டனை நாங்கள் எங்கள் கையில் எடுக்க போகிறோம், ஈரானியர்கள் அதற்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஈரானுக்கு எப்படியாவது யுரேனியத்தை என்ரிச்மெண்ட் செய்ய வேண்டும், யுரேனியம் என்ரிச்மெண்ட் செய்து அணுகுண்டை தயாரித்து பார்க்க வேண்டும், அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். குறிப்பாக அதை கொண்டு போய் இஸ்ரேலில் போடணும். அப்படிங்கிற நிலையில் தான் இந்த பிக்காக்ஸ் மவுண்டன்லையும் அந்த விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண யுரேனியத்தை கெமிக்கல் ரீதியாக கன்வெர்ட் பண்ணி அதை கேஸாக மாற்றுகிறார்கள். கேஸாக மாற்றின பிறகு சிலிண்ட்ரிக்கல் ரொட்டர் அப்படிங்கிற, அதாவது சிலிண்டருக்குள்ளாடி அந்த கேஸை வைத்து எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடாக அதை சுற்ற விடுகிறார்கள். ரொம்ப வேகமாக சுற்றும். அதுவும் பாருங்கள், ஒரு நிமிடத்திற்கு 50,000 70,000 RPM ஸ்பீட் என்று சொல்வார்கள், ரெவல்யூஷன் பெர் மினிட் என்று. வெயிட்லெஸ் சிலிண்டருக்குள்ளே அந்த கேஸை பெனிட்ரேஷன் பண்ணி அப்படியே அதை சுத்த விடுவார்கள். அப்படி அந்த சுற்றுகின்ற வேகத்தில் அது போக போக 90% என்ரிச்மெண்ட் செய்யப்பட்ட யுரேனியமாக அது மாறும். 90% என்ரிச்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அது பவுடராக மாறும். இந்த மெத்தட் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சவங்க பாருங்கள், கிறிஸ்தவங்க. அதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 1941 காலங்களில் வேர்ல்டு வார் 2, 1941 காலங்களெல்லாம் உலகம் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் இருக்குது. அப்போ தான் இந்த யுரேனியத்தை என்ரிச்மெண்ட் செய்து அதை கேஸாக மாற்றி கேஸிலிருந்து அதை பவுடருங்கிற நிலைக்கு கொண்டு போகணும். அதை மன்ஹட்டன் ப்ராஜெக்டாக அதை எடுத்து அமெரிக்காவில் உள்ள நியூ மெக்சிகோ மாகாணத்தில் மன்ஹட்டன் ப்ராஜெக்டில் அதை பரிசோதித்து பார்த்து வெற்றி கண்டார்கள். அதில் எவ்வளோ பேர் பாருங்கள், இந்த ஆராய்ச்சியில் ரொம்ப அதிகமாக இறங்கினவர் ஜென்னோட் சிப் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் ஆஸ்திரியன் பிசிஸ்டாக இருக்கிறாரு. பிரான்சிஸ் சைமன், நிக்கோலாஸ் கூர்த்தி, அப்புறம் ஏர்னஸ்ட் லாரன்ஸ், அப்புறம் பிலிப் ஹெச் அபெல்சன், மறுபடியும் ஜெஃப்ரி எர்கன்ஸ், லாஸ்ட்டாக ராபர்ட் ஓப்பன் ஹைமர். மற்றவர்கள் உருவாக்கி வச்சிருந்த ஃபார்முலாவை இவர் மீண்டும் அதை மேம்படுத்தி ரிசர்ச் பண்ணி கெமிக்கலைஸ்டு பண்ணி ஆராய்ச்சி செய்து 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு தேவையான
யுரேனியம் புளூட்டோனியம் கலந்த ஃபேட்மேன் மற்றும் லிட்டில் பாய் போன்ற குண்டுகளை தயார் செய்தார். இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபார்முலாவே பாருங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து தான் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது 1941 நான் சொல்றது, இப்போ 2026. அந்த ஃபார்முலா பார்த்தீங்களா, அமெரிக்காவிலிருந்து பல நாடுகளுக்கு அது கிடைத்திருக்கிறது. மேக்சிமம் ரஷ்யாவுக்கு தான் அமெரிக்காவிலிருந்து அந்த ஃபார்முலா கிடைச்சிருக்கும், ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு அந்த ஃபார்முலா கிடைச்சிருக்கும். அப்படிதான். ஆக இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் விஷயத்தை, அணுகுண்டு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை இப்பொழுது ஈரான் மையப்படுத்தியிருக்கின்ற இடம் பிக்காக்ஸ் மவுண்டனாக இருக்கிறது. அதனால தான் அமெரிக்காவுடைய கழுகு பார்வையில் பிக்காக்ஸ் மவுண்டன் தற்போது இருக்கிறது. பிக்காக்ஸ் மவுண்டனுங்கிறது ஒரு 1.5 கிலோமீட்டர் ஏரியா, அந்த அளவு 1.5 கிலோமீட்டர் வைடன் ஏரியாவாக அது இருக்கிறது. ஸோ அதை எப்படி அடிக்கப் போகிறார்கள் தெரியல. இந்த ஜிபியு குண்டுகள்ங்கிறது மேலிருந்து கீழ் நோக்கி பாயும். அந்த பாறைகளை உடைத்து இந்த ஜிபியு ரக குண்டுகள் போகிறதுங்கிறது சற்று சவாலான விஷயம்தான். ஒருவேளை இவர்கள் பக்கவாட்டில் வழி அமைத்திருக்கிறார்கள், அந்த பக்கவாட்டில் இந்த குண்டுகளை அடித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது உள்ளுக்கு போய் பெரிய வெடிப்பை அதை உருவாக்கும் போது மேலே இருக்கிற மலை கூட என்ன பண்ணலாம், உடைஞ்சு கீழே சரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஈரானின் பிக்காக்ஸ் மலைக்கு இப்பொழுது ஒரு ஆபத்து அங்கே வந்து கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. இஸ்ரேலை எதிர்க்க புறப்பட்டவனுடைய நிலை இப்படிதான். அதனால ஈரான் வருகின்ற நாட்களில் வீழ்வதும் அதனுடைய அரசாட்சி மாறுவதும் நிச்சயம் உறுதி. உயிரிழப்பு இல்லாமல் அதை கச்சிதமாக ஸ்லோவாக அதை முடிக்க வேண்டும் என்பதற்காகவே பலவிதமான யுக்திகளை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ லிஸ்ட்டுகளை உருவாக்கி வச்சு தலைவர்களை கொல்வோம் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயம் நடக்க போகிறது கிடையாது. இப்படி ஒவ்வொரு இரவும் ஈரான் அடிவாங்க ஈரான் பொருளாதாரத்தில் பலவீனப்படும் போது நிச்சயமாக எந்த விஷயங்களும் அவர்கள் நினைக்கிற மாதிரி அங்கே செய்ய முடியாது. சரண்டருக்கு வந்துதான் தீரணும். இஸ்ரவேலர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து நிற்கிறார்கள் அல்லவா, அதனாலே அவர்களுக்கு வெற்றியும் ஜெயமும் கிடைப்பது அரிதான விஷயம். அது அவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக முடிந்துவிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.